நள்ளிரவு 1 மணி. குழந்தைகளும் தூங்கலை, எங்களுக்கும் தூக்கம் வரல. பேசிகிட்டே இருந்தோம். சடனாக பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் கன்னியாகுமரி போகலாமான்னு கேட்டார். உடனே ஓகே சொல்லி மிட் நைட்னு பார்க்காம குளிரில் குளித்து சூப்பராக கிளம்பியாச்சு. ஷார்ப்பாக 2 o'clock கிளம்பணும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டாக இருந்துச்சு. தூத்துக்குடி டு கன்னியாகுமரி 2 இடத்துல ரெஸ்ட் எடுத்திருந்தோம். கிட்ஸ் இருக்கிறனால நல்லா குளிருக்கு சூடாக டீ வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளப்பி திருப்பியும் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல ரெஸ்ட் எடுத்திருந்தோம். அங்கே நல்லா பார்க் தீமில் இருந்தது. ஸோ அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்தோம். ஸோ 1-1.5 மணி நேரம் தூங்கினதில் அவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ சன்ரைஸ் பார்க்க முடியாதோன்னு சீக்கிரமாக அங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பிட்டோம். மெதுவாக விடிய ஆரம்பிச்சது. பைக் ரைடில் லைவாக பார்த்துட்டு போக ரொம்ப நல்லா இருந்தது. கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ஏரியாக்குள்ளேயும் போயிட்டோம். ஓய் சூரியன், எங்களுக்காக கொஞ்சம் லேட்டாக வான்னு சொல்லிட்டே சன்ரைஸ் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய கடலை நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்லை. அன்னைக்கு சூரியன் வந்துச்சா வரலையா, தென் கன்னியாகுமரி டே எப்படி இருந்ததுன்னு பார்ட் 2 vlogல பார்க்கலாம். vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.